நிகழ்வுகள் 15/5/2025 உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ண கவாய் பதவியேற்றுள்ளார். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 2வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ற பெருமை படைத்துள்ளார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் UPSC புதிய தலைவராக பாதுகாப்புத்துறை முன்னாள் செயலரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான அஜய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனம் குடியரசுத் தலைவர். பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது, எது முதல்ல வருதோ அது. ஆளில்லா விமானங்கள் அளிக்கும் நோக்கத்துக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பார்கவாஸ்திரா எதிர்ப்பு ஏவுகணை ஒடிசா மாநிலம் கோலாப்பூரில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜவாரில் ரூ.3706 கோடியில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்பட உள்ளது. மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 6வது செமிகண்டக்டர் ஆலை இதுவாகும். கனடாவில் புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் வெளியுறவு அமைச்சராகவும் மணிந்தர் சிங் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய ஈட்டி எறிதல் நட்சத்திரம் நீரஜ் சோப்ராவுக்கு இராணுவ லெப்டினன்ட் கர்னலாக கௌரவ அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளது. நன்றி.